வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ஒரு சில யூஸ்ஃபுல்லான பூஜா ரூம் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பொதுவாவே பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில குட்டி குட்டி சிலைகள வந்து வச்சிருப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ப அபிஷேகம் பண்ணும்போது, அதாவது பால், தயிர் இந்த மாதிரியான பொருட்கள நீங்க பயன்படுத்தி அபிஷேகம் செய்யும்போது, அந்த பாலோட ஸ்மெல் எல்லாம் வந்து வராம இருக்கணும். ஸோ அதுக்கும் அதுபோல நம்ம பூஜை அறையில நம்ம கோவிலுக்கெல்லாம் போனா அந்த கருவறையில வரக்கூடிய அந்த தெய்வீக நறுமணம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதேபோல நம்ம வீட்டு பூஜை அறையிலயும் நம்ம வச்சிருக்கக்கூடிய சிலைகள்லுமே அந்த தெய்வீக நறுமணம் வீசுறதுக்கான ஒரு சில பொருட்கள் எல்லாம் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தினா அந்த ஒரு நறுமணம் நம்ம வீட்டு பூஜை அறையிலுமே வரும் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸா. ஏன்னா இப்ப நான் சொன்ன மாரி குட்டி, குட்டி சிலைகளுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கட்டாயம் அந்த பால், தயிர்லாம் பயன்படுத்துவோம். ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா, நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்களும் நீங்க பயன்படுத்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சந்தனம், அது மட்டும் இல்லாம நம்ம அந்த சுவாமி திலகம் பவுடர்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வச்சும் அபிஷேகம் பண்ணும்போது, அந்த நல்ல ஒரு வாசனை அந்த சிலைகள் மேல இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீட்டு பூஜை அறையில நல்ல ஒரு வாசனை தரக்கூடிய பொருட்கள நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் பொருள்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி. அதாவது சாம்பிராணி தூபம் போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொடியா இருக்கிறதையும் வந்து பயன்படுத்தலாம். அல்லது நல்ல வாசனை தரக்கூடிய இந்த மாதிரியான கப் சாம்பிராணிகளையும் நம்ம வந்து பூஜை அறையில பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் காமனா. நெறைய பேர் வந்து இது போல பயன்படுத்துவீங்க. ஸோ இந்த கப் சாம்பிராணியுமே பார்த்தீங்கன்னா, நல்ல வாசனை இருக்கக்கூடியதா வந்து பயன்படுத்துங்க. ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம சும்மா வெறும் அதில புகை மட்டும் தான் வரும். அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கப் சாம்பிராணி பயன்படுத்தும்போது, எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. அது சும்மா நம்ம புகைக்காக பயன்படுத்துறதா மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கப் சாம்பிராணி நல்ல ஒரு வாசனை தரக்கூடியதா பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம காமனா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த ஊதுபத்தி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதே இந்த ஊதுபத்தியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல வாசனை இருக்கக்கூடியத நம்ம பூஜை அறையில நல்லா பயன்படுத்தலாம். ஸோ இதுவுமே வந்து அந்த பூஜை அறையில தெய்வீக நறுமணத்த குடுக்கும். ஸோ அடிக்கடி நம்ம ஊதுபத்தி வந்து நம்ம பத்த வைக்கும்போது, அதோட வாசனை அந்த இடம் ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து நம்ப ரெகுலரா பூஜை அறையில பயன்படுத்தக்கூடியது தான். ஸோ இது தவிர நம்ம பூஜை அறையில நல்லா அந்த ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்மளோட பூஜை அறையில எப்பவுமே நல்ல ஒரு அந்த நறுமணம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை கற்பூரம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்க சுவாமி சிலைகளுக்கு மேல, அல்லது நீங்க அதாவது உருளியில தண்ணீல பூ போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த தண்ணீல கூட இந்த பச்சை கற்பூரத்த வந்து நீங்க போட்டு வைக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க குட்டி, குட்டி சிலைகள்லாம் இருக்கு அப்டின்னா, இந்த பச்சை கற்பூரம் இருக்கு இல்லைங்களா? அத வந்து கொஞ்சமா போல நல்லா பொடி பண்ணிட்டு, ஸோ அந்த சிலைகளுக்கு மேல இதையுமே நம்ப போட்டு விடலாம். தடவி விட்டுட்டீங்கன்னா, ஸோ இந்த வாசனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அ நான் யூசுவலா இத என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சிலைகளுக்கு மேல கொஞ்சமா போட்டு விட்டுட்டு, ஸோ அங்கங்க இந்த தட்ல, இல்ல ஷெல்ஃப்ல நம்ம இடம் இருக்குன்னா, அந்த கார்னர்லலாம் வந்து இது போல சின்ன, சின்ன துண்டு வந்து நம்ம உடைச்சு வச்சலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து ஒரு 3 நாள் போல அது வந்து கரையாம அப்படியே இருக்கும். அந்த ஸ்மெல் மட்டும் நம்ம பூஜை அறைய கிராஸ் பண்ணும்போது வந்துகிட்டே இருக்கும். அதனால இது போல இந்த மாரி சின்ன சின்ன துண்டுகள நம்ம அங்கங்க உடைச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வாசனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பூஜை அறையில பயன்படுத்தக்கூடிய இன்னொரு பொருள், நல்ல வாசனை தரக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரகஜா. ஸோ இது வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, இத எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நெறையா பேர் வந்து இத நெத்தியில திலகமா பொட்டாவும் வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்குவாங்க. இப்போ நாம வந்து பூஜை அறையில சுவாமி படங்களுக்கு இல்லன்னா, இது போல சிலைகள்லாம் இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த சிலைகளுக்குமே நம்ம இத வந்து பயன்படுத்திக்கலாம். இதுவுமே நல்ல ஒரு வாசனைய கொடுக்கும். ஸோ அரகஜாங்கிறது இது போல தான் இருக்கும். ஒரு சின்ன இந்த மாரியான சில்வர் பவுல்ல வந்து குடுத்துருப்பாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மை போல தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்க லைட்டா எடுத்துட்டு சாமியோட சிலைகளுக்கு பின்பக்கமா இல்ல எங்கேயாவது பாதம் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க தடவி விட்டுறலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வாசனைய குடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதேபோல நம்ப இப்ப மஞ்சள் குழச்சு நம்ப சுவாமி சிலைகளுக்கெல்லாம் வந்து இந்த நெத்தியில திலகமா வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுலயுமே வந்து இந்த அரகஜாவையும் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க திலகமா வந்து வச்சு விட்டுறலாம். ஸோ இதுவுமே நல்ல ஒரு வாசனைய கொடுக்கும். ஏன்னா, இந்த அரகஜாவ பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும். இது எந்த அளவுக்கு நல்ல ஒரு வாசனைய கொடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது போல சிலைகள் மேல நீங்க லைட்டா தடவி விட்டுறலாம்.
இதே போல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜவ்வாது பேஸ்ட்டுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி கூட வீடியோல ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாரி ஜவ்வாது பேஸ்ட்டா கிடைச்சதுனாலும், நீங்க அதுவுமே வந்து பூஜை அறையில பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாரி நல்லா வாசனை தரக்கூடிய எல்லா பொருட்களுமே நம்ம பூஜை அறையில பயன்படுத்தும்போது, கட்டாயம் நமக்கு அந்த கோவில்ல வரக்கூடிய அந்த கருவறையில ஒரு தெய்வீக நறுமணம் வரும் இல்லைங்களா? அது கட்டாயம் நம்ம பூஜை அறையிலுமே வரும். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜவ்வாது லிக்விடா இருக்கிறது. ஸோ இதுவுமே வந்து நம்ம பூஜை அறையில பயன்படுத்தலாம். ஸோ இதுவும் அந்த நல்ல ஒரு நறுமணத்த கொடுக்கக்கூடியது தான். ஜவ்வாது வந்து இது வெறும் பவுடரா பார்த்துருப்போம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ அ மை மாரி நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன். ஸோ அதே ஜவ்வாது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாரி லிக்விட் ஃபார்ம்லயுமே வந்து கிடைக்குது. ஸோ இதுவுமே வந்து நம்ப பூஜை அறையில வந்து பயன்படுத்தலாம். அதாவது சாமி சிலைகளுக்கு நம்ம இந்த மாதிரியான துணி எல்லாம் நம்ம போட்டு வஸ்திரம் போட்டு விட்டுருப்போங்களா, ஸோ அங்க வந்து நம்ம லைட்டா இத வந்து தடவி விட்டுறலாம். இது அந்த பவுடர் சொன்ன மாரி அத எல்லாத்த விடவும் ரொம்ப அருமையான ஒரு நறுமணத்த குடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜவ்வாது லிக்விடு. ஸோ இதுவும் வந்து நீங்க அந்த சாமி சிலைகளுக்கு மேலேயும் சரி, அந்த வஸ்திரங்கள் நம்ம போட்டிருந்தா, அது மேல எல்லாமே இல்ல பூஜை அறை ஷெல்ஃப்ல அங்க எல்லாமே நீங்க வந்து லைட்டா இத தடவி விட்டுறாலே போதும். அந்த நல்ல ஒரு வாசனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல பார்த்த இந்த குட்டி, குட்டி வாசன பொருட்கள பத்தின தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்களும் இது போல உங்க வீட்டு பூஜை அறையிலயும் பயன்படுத்தி பாருங்க. அந்த தெய்வீக நறுமணத்த உங்களாலயும் உணர முடியும். இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது போல மீண்டும் இன்னும் ஒரு அழகான பதிவுல உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.